வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. வேலை நிறுத்தத்தில் குதிக்கப் போகும் பாடசாலை அதிபர்கள். மட்டக்களப்பில் கோர விபத்து, தலைகீழாக கவிழ்ந்த வேன். பொசன் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் 19,185 தான சாலைகள். சட்டவிரோதமாக தையட்டி விகாரைக்கு எதிராக தொடரும் போராட்டம், கலகமடங்கும் போலீசார் குவிப்பு. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாட்டைச் சுற்றியுள்ள கடற்பரப்புகளில் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடும் எனவும், மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வடமாகாணத்திலும் அனுராதபுரம், ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக ஒளிர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளில் டெங்கு நுளம்பு பெருக்கும் இடங்கள் காணப்பட்டால் அதிபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கைக்கு அதிபர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் அரசு அதிகாரிகளை பலிக்கடாவாக்கும் செயல்முறைக்கு எதிராக ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு அதிபர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் டெங்கு நுளம்பு பெருக்கும் இடங்கள் குறித்து தகவல் கிடைத்தால் அதிபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்று கல்வி அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. நாட்டில் டெங்கு அதிகரித்து வருகிறது. மேலும் பாடசாலை மாணவர்களும் டெங்கு மற்றும் சிக்கின்குனியாவால் பாதிக்கப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி தியாவட்டவான் பிரதான வீதியில் வேன் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த வேன் இன்று அதிகாலை தியாவட்டவான் அரபா வித்தியாலயத்திற்கு முன்னால் உள்ள நீரோடையில் கவிழ்ந்துள்ளது. கொழும்பு பகுதியிலிருந்து வாழைச்சேனை நோக்கி வந்த வேனே இவ்வாறு தலைகீழாக கவிழ்ந்துள்ளது. வேன் வேக கட்டுப்பாட்டை இழந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வேனில் பயணித்தவர்கள் காயங்களுடன் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2025 பொசன் பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் 19,185 பொசன் தானகசாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சின் மேலதிக செயலாளர் விசேட வைத்தியர் லக்ஷ்மி சோமதுங்க தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான மற்றும் சுகாதார தரமான தானகசாலையை ஒழுங்கு செய்வதற்கான விரிவான வழிகாட்டுதல்கள் என்ற தலைப்பில் கடந்த 2025 மே 6ஆம் தேதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் விசேட வழிகாட்டுதல் தொடர் வெளியிடப்பட்டது. இந்த வழிகாட்டுதல்களில் சுகாதார அதிகாரிகளுடன் தானக சாலைகளை பதிவு செய்தல், பொது சுகாதார பரிசோதகர்களால் தகவல்களை சேகரித்தல், உணவு தயாரிப்பவர்களின் தனிப்பட்ட சுகாதாரத்தை உறுதி செய்தல், உணவு கையாள்பவர்கள் பின்பற்ற வேண்டிய கை சுத்தமாக வைத்திருத்தல் தொடர்பான சுகாதார நடைமுறைகள், உணவு கையாள்பவர்களின் சுகாதார நிலை, பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள், உணவு தயாரித்தல், கழிவகற்றல், உணவு சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு, உணவு சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு பரிசோதனை ஆகியவை உள்ளடக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள தையட்டி திஸ்ஸ விகாரையை அகற்றக் கோரியும், விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனைச் சூழவுள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு வலியுறுத்தியும் இன்று செவ்வாய்க்கிழமை போராட்டம் நடைபெற்று வருகிறது. திஸ்ஸை விகாரையில் இன்று நடைபெறவுள்ள பொசன் பௌர்ணமி வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தையட்டி விகாரை பகுதியில் குழப்பமான சூழல் உருவாகலாம் என்ற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் போலீசாரின் நீர்த்தரை பிரயோக இயந்திரம் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் கலகமடங்கும் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை பலாலி போலீசாரினால் மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் கட்டளையொன்றும் பெறப்பட்டு போராட்ட பகுதியில் ஒட்டப்பட்டுள்ளது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட 27 நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராகவே குறித்த கட்டளை பெறப்பட்டுள்ளது.
கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. வேலை நிறுத்தத்தில் குதிக்கப் போகும் பாடசாலை அதிபர்கள். மட்டக்களப்பில் கோர விபத்து, தலைகீழாக கவிழ்ந்த வேன். வசந்த தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் 19,185 தான சாலைகள். சட்டவிரோதமாக தையட்டி விகாரைக்கு எதிராக தொடரும் போராட்டம், கலகமடங்கும் போலீசார் குவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள்.